பட்டியல் இன மக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தமிழகத்தில் உள்ள பட்டியல் இன மக்களின் நலனுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை தமிழக அரசு முறையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புவதாகவும், அந்த நிதியை வேறு திட்டங்களுக்கு திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டி திருநெல்வேலியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சார்பில் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, ஜான் பாண்டியன் அவருடைய இயக்கத்தை அந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற தோழர் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின அதன் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக பெரிய அளவில் மக்கள் கலந்து கொண்டார்கள். பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மடைமாற்றம் செய்து மற்ற விஷயங்களுக்கு தவறாக பயன்படுத்துவதை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் 5000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இந்த பணத்திலிருந்து தான் கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி மாசம் 1000 ரூபாய், பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் மாசம் 1000 ரூபாய், மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் 1000 ரூபாய், 3 சேர்த்து 3000. இந்த கோடை காலம் வர்றதுக்கு முன்னாலே கோடைகால நிதி 2000, 5000 என்று இந்த ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னால கோடை வரலையா? போன வருஷம் கோடை வரலையா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இப்பதான் கோடை வருதா? கோடை இன்னும் வரவே இல்லை. யாரு பணத்தை எடுத்து எப்படி செலவழிக்கிறது? பட்டியல மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம், காட்டோ வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட பணம், ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட பணம். இந்த பணத்தை இவர்கள் மடைமாற்றம் செய்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மத்திய அரசு 7000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது, பல ஆயிரம் கோடி ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்காங்களா? 5 வருஷம் ஆண்டு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் 1,38,000 ரூபாய் இருக்கு. வருஷ வட்டி 64,000 கோடி ரூபாய் கொடுக்கணும். யாரு அப்போட்டு பணம்? இந்த பணத்தை இவங்க சரி பண்ண முடியாதா? இதை எடுத்துதான் இதை பண்ணணுமா? இந்த நாட்டை நாசமாக்குனது போதாதா? இந்த நாட்டுல கஞ்சா புழங்க விட்டது போதாதா? இந்த நாட்டு மக்களை அழிச்சது போதாதா? இவனும் இவன் குடும்பமும் வாரிசு ஆட்சி தொடர்ந்து நடைபெறணுமா? மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கொதிப்படைந்த கூட்டம் வெளிப்படைந்து விட்டால் உனது விதிப்பயன் என்னாவது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.